பற்றி 6/2/2026 இன்னைக்கோட கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டியர் கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். டியர் கெஸ்ஸிங் 1 மணிக்கு உண்டானது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1 மணி ஷோவுக்கு நம்ம இந்த கெஸ்ஸிங் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் இருக்கும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டியர் 1 மணிக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி போர்டு பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ போர்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 6, 8, 9 சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 2, 4, 9 சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4, 2, 0, 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 3 டிஜிட் மேக் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் தனியாக, பி போர்டில் தனியாக, சி போர்டில் தனியாக கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கணக்கு வருதுங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஆல் போர்டு பொறுத்த வரையும் பார்த்துட்டுனா உங்களுக்கு 2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2, 4 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணுங்கிறது தான் நம்மளோட கணக்கு. ஸோ ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்லேயும் இந்த 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கெஸ்ஸிங் மட்டுமே. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணுற மாதிரி வருது. ஏ போர்டில் ஒரு 2, பி போர்டில் ஒரு 2, சி போர்டில் ஒரு 2. ஸோ இன்றைக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் நான் 2ஆம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா எப்படி எடுத்தாலுமே 2ஆம் நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது. 2, 4 இதில் சூஸ் பண்ணும்போது நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தோணுது. அதனால் ஏதாவது ஒரு போர்டில் 2ஆம் நம்பர் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிங்கிள் நம்பரில் 2ஆம் நம்பர் மேலே சூஸ் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம டார்கெட்டும் பண்ணிக்கிறோம். உங்களோட கணக்குலேயும் 2ஆம் நம்பர் வருதாங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே, கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 24, 42, 26, 62, 28, 82, 29, 92, 48, 84, 49, 94, 20, 02 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செட் அல்லது 2 செட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 டிஜிட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம டியர் 1 மணிக்கு உண்டான 3 டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 024, 042, 462, 426, 482, 426, 429, 492, 248, 284, 249, 294, 402, 420 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். 3 டிஜிட் இப்படி தான் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் வர நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டே வேறு கொடுக்குறோம். ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லி தெரியல. இது வந்து நியூ ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் நான் கொடுத்துருக்குறேன். கணக்கில் வருதாங்கிறத லிமிட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.